சாத்தியமா வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியமா நிர்வாக ரீதியா? ரீதியா அரசியல்ல என்ன குழப்பம் வேணாலும் ஏற்படுத்தலாம். எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க நாட்டின் நலன், மாநிலத்தின் நலன் சொல்லி பாத்தீங்கன்னா, உள் இடஒதுக்கீடு முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? திரு ரவீந்திரன் என்னென்ன கம்யூனிட்டி எல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னார். ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நீங்க சொன்னதுல, நாட்டின் நலன் மாநிலத்தின் நலன்னா மக்களின் நலன் இருந்தானே அது வருது. ஆமா, அந்த மக்கள் அது ரெண்டும் வேற வேறையா புரிஞ்சுக்கணுமா? ரெண்டும் ஒரே புள்ளியா? இல்ல ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யார் மக்கள்? அரசு யாரை பார்க்கணும்? யார் அதிகமாக அனுபவிக்க முடியவில்லையோ. இன்னும் சொல்றேன், நான் வெல்ஃபேர் மினிஸ்டர் வேலை பார்த்திருக்கேன். பெரிய சர்ச்சை வந்திருக்கு இதை பத்தி. would you like to continue to help the forwards among the backwards அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுதான் ரவீந்திரன் ரொம்ப அழகா சொன்னாரு. எத்தனை கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும்னா, யாருக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைக்காமல் வாய்ப்பு கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுவோம். இந்த வன்னியருக்கும் முக்குலத்தோருக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது. they don't deserve it. இதுதான் உண்மை. அரசியல் காரணங்களுக்காக ஒரே கல்லுல ரெட்டை மாங்காய்னு சொல்லி இபிஎஸ் ஓபிஎஸ் ஒழிச்சு கட்டணும். நமக்கு இந்த பக்கம் வட மாநிலத்துல இவங்க கூட தேர்தல் கூட்டுறதுல நமக்கு வலிமை நினைச்சாரு. அவருடைய கால்குலேஷன் சரியா இருந்தது. அதுல 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுல அதிமுக பாதிக்கப்பட்டது, அதுல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது. இப்ப இவங்க வன்னியர்களுக்குன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறாரு ராமதாஸ் ஐயா. அவர் வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் போரிடுறாரு. ஆனா வன்னியர்கள் ஏறக்குறைய 40 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சியில வெற்றியை தீர்மானிக்கவர்களாக இருக்க முடியும். ஆனால் தனித்து நின்றால் அந்த 40 அவர்கள் 4-5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற முடியும். இதுதான் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. இது ராமதாஸ் ஐயாவுக்கு நல்லா தெரியும். அப்போ வன்னியர் மட்டுமே அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா மற்றவங்க அவர் கூட சேர மாட்டாங்க. அப்படி மற்றவங்க சேராம இருக்கும்போது ஒரு தொகுதியில வெற்றி பெறது வாய்ப்பு ரொம்ப கடினம். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா பெரும்பான்மை என் பக்கம் இருந்தால் அந்த வாக்கு வங்கிக்காக பெரிய அரசியல் கட்சிகள் என்னை நாடி வருவார்கள். திஸ் இஸ் பியூர் சிம்பிள் பொலிட்டிக்கல் கால்குலேஷன். அவர் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு நாட்டுடைய நிர்வாகத்தில் இருந்த ஒரு முதலமைச்சர் மாநிலம் அத்தனையும் பார்த்திருக்கணும். அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தவறு. நாவிதர், வண்ணார், ஒட்டர், இப்ப நீங்க எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போங்க அல்லது கல்வி நிலையங்களுக்கு போங்க, அதுல உங்களால முக்குலத்தூர் எத்தனை பேர் இருக்காங்க, வன்னியர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். எத்தனை நாவிதர் இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உள்ளிட ஒதுக்கீடு ஏன் அருந்ததியர் கொடுத்தாங்க? ஏன்னா அருந்ததியருக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. மொத்த ஒதுக்கீட்டுல பெரும்பான்மை பள்ளர் பறையர் 2 கம்யூனிட்டியும் அவங்க ஏற்கனவே தேவர் எஜுகேஷன்ல அட்வான்ஸ்டு இன் கம்பேரிசன் டு அருந்ததியர். அதனால அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது நேர்மை இருந்தது. ஒரு கிளாரிபிகேஷன், நீங்க தேர்தல்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே போதுமானதா? அவங்க வலுவோடு இருக்கிறாங்கிறது போதுமானதா? இல்லை அவங்களுடைய சமூக பின்னணி, பொருளாதார பின்னணி, கல்வி பின்னணி, வேலைவாய்ப்பு பின்னணி, அரசு வேலைவாய்ப்பில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம், மற்ற நீதித்துறை போன்ற பொறுப்புகளில் உயர் பொறுப்புகளில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம், இது குறைச்சலாக இருக்குன்னு திரு ராமதாஸ் கருதி இருக்கக்கூடாதா? நம்ம மக்கள் அப்படி இல்லாமல் இருக்காங்களே, அந்த அதிகாரங்களை பெறாமல் இருக்கிறாங்களேன்னு அவர் நினைச்சிருக்க கூடாதா? அதுக்காக கேட்டிருக்க கூடாது. அந்த அதிகாரங்கள் வன்னியரோட மற்றவங்க தான் இன்னும் குறைபாடு உள்ளவங்களா இருக்காங்க. விதிந்தி எம்பிசி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விதிந்த எம்பிசி எனக்கு தெரிஞ்சு அதிகமான வேலை வாய்ப்புகளையோ கல்வி நிலையங்களில் அட்மிஷன்களையோ பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வன்னியரும் முக்குலத்தோரும் மற்றவங்களுக்கு பின்தங்கி இருக்காங்க. அந்த மோஸ்ட் பேக்வர்டு. அப்ப யாரு பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கணும். நீங்க சொல்றது democracy is about reaching the last level. The last man in the queue should be heard. அதான் டெமோக்ரஸி. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளிட ஒதுக்கீடு இந்த பெரும்பான்மை முக்குலத்தோரையும் சேர்த்துட்டீங்க அதுல. அவங்களே அதான் உண்மை. ஏன்னா இப்ப முக்குலத்தோர் நினைக்கிறாங்கன்னா வன்னியர் கொடுத்தனால தாங்கள் பாதிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க. இப்ப முக்குலத்தோருக்கும் வன்னியருக்கும் நீங்க உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா மத்தவங்க யாருக்கும் எதுவும் கிடைக்காது. இதுதான் உண்மை. இங்க இருக்கிற இங்க வந்திருக்கிறாங்களே இல்ல ஒரு அதான் இங்க ஒரே ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு ஐயநாதன் சாரோட. இல்ல அவர் சார் என்ன சொல்றாருன்னா, வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததனால் நாம பாதிக்கப்பட்டோன்னு முக்குலத்தோர் சமூகம் நினைக்கிறாங்க. 2 தரப்புக்குமே கொடுக்க வேண்டியது இல்லைன்றாரு. இல்ல இது அவர் கிளாரிஃபை பண்ணிடட்டுமா? இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எம்பிசி அப்படின்னா எம்பிசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 68 சமூகங்களில் வரக்கூடிய பிறமலை கல்லர், ஊராளி கவுண்டர், இந்த மாதிரி அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பநாட்டு மறவர், இப்படி தான் வர்றாங்க.
ஸோ ஒட்டுமொத்தம் முக்குளத்தில் இருக்கக்கூடியது அகமுடையரோ இல்லை கள்ளரோ அதில் வர்றதில்ல. அவங்கெல்லாம் பிசியில் தான் வராங்க, எம்பிசியில் வர்றதில்ல. எனவே அந்த ஒப்பீடு இங்கே தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இல்ல இந்த ஒப்பீடு நிச்சயமா தேவையில்லைதான். நான் சீர்மரபை பத்தி தான் பேசுறேன். எம்பிசின்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒருவேளை அந்த முக்குளத்தூர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் பேசுறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. முக்குளத்தூர்ல எம்பிசியில் இருக்காங்களே அவங்கள பற்றி நான் பேசுறேன். அந்த முக்குளத்தூர்ல எம்பிசியில் உள்ளவங்களோ அல்லது வன்னியரோ இவங்க எல்லாம் மத்த கம்யூனிட்டியோட ரொம்ப அதிகமான ரெப்ரசன்டேஷனோட தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. புரியுது. நீங்க அதுதான் சொல்ல வந்தீங்க. சரி, அதனால சார் சொன்னதுனால கூடுதல் கிளாரிட்டிக்காக. ஓகே, புரியுது. எம்பிசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரி.